நம்பிக்கை மீறின சம்பந்தமாச்சேன்னு என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். நான் பயந்த மாதிரி ஆயிடும்னு நினைக்கலங்க. சுவாமி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? நீங்க சம்பந்தி ஆகிறது உறுதி. ஆனா பிரச்சனையும் போராட்டமும் எதிர்நோக்கி இருக்கு. அப்பா, என்னாச்சுப்பா? பயப்படுறீங்களா? வேற என்னமா பண்ண முடியும்? பயம் வரத்தானே செய்யும். அக்கா, இதை யார் அமைச்சிருக்காங்க? தெரியலையே. இல்லம்மா, இப்போ அத அனுப்பினது யாருங்கிறது முக்கியம் இல்ல. அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறது அம்மா முக்கியம். அப்பா, என்னப்பா சுந்தர சந்தேகப்படுறீங்களா? அவரை பத்தி எனக்கு முழுசா தெரியும். என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அவரை தப்பா நினைக்கிறது பாவம்பா. ரொம்ப குழப்பமா இருக்குமா? தான் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி அவளை கரை சேர்க்கணும்னு நினைக்கிற எந்த அப்பனுக்கும் நடுவுல எந்த இடைஞ்சல் வந்தாலும் அவன் இப்படித்தாம்மா ஒடிஞ்சு போயிடுவான். ஒரு விதமான படபடப்பு, வேதனை இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். நாம இத பாம்புன்னு விடுறதா பழுதுன்னு தள்ளுறதான்னு எனக்கு புரியலம்மா. ஒரு ஆம்பளைக்கு அவனுடைய வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் எதுன்னு தெரியுமா? தான் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணத்தை பண்ணி அவளை கரை சேர்க்கிற அந்த காலகட்டம் இருக்கு, அதுதான்மா. இப்போ எனக்கு அந்த படபடப்பும் வேதனையும் இருக்கே. வேதவலி, இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியலம்மா. அப்பா, ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை கெடுக்கிறதுக்கு 4 பேர் கிளம்புவாங்க. இது ஒரு மொட்டை கடுதாசி. அட்ரஸ் கூட கிளியரா இல்ல. போய் தான் இப்படி வரும். இது உண்மையா இருந்தா சம்பந்தப்பட்டவங்களே நேரா வந்து நம்மள பார்த்து எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. ஏய், அந்த லெட்டர் விடுடி. அந்த போட்டோக்களை என்ன சொல்ற? அம்மா, சம்பந்தமே இல்லாத 2 பேரும் நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோஷாப்ல பண்ண முடியும். நீ உண்மையாவா சொல்ற? ஆமாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. இது டெஃபினட்டா போட்டோஷாப் ஒர்க் தான். அதுவும் ரொம்ப இமேச்சர்டா பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே தெரியுது. அப்பா, என்னப்பா இன்னும் கவலையா இருக்கீங்க? கவலைப்பட்டு தானமா ஆகணும். வேதவல்லி, அந்த லெட்டரையும் போட்டோவையும் இப்பவே கிழிச்சு போட்டுடும். எக்காரணத்தை கொண்டும் ராமநாதனுக்கோ இல்ல மாப்பிள்ள சுந்தருக்கோ இந்த விஷயம் தெரிய வேண்டாமா? இல்லப்பா, உங்க மாப்பிள்ளை கிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணணும். ஏண்டி? அவருக்கே தெரியாம அவர் பின்னாடி எதிரிங்க இருக்காங்க. இது சொன்னாதான் அவரும் உஷாரா இருப்பாரு. அது மட்டும் இல்ல, இது அனுப்புனது யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சு முதல்ல கண்டிச்சு வைக்கணும். இல்லனா இதை விட பெரிய பிரச்சனையை இழுத்து விட்டுருவாங்க. அதனால அவர்கிட்ட சொல்றதுதான் சரின்னு தோணுதுப்பா. அக்கா சொல்றதுதான் கரெக்ட். மாமாக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசிடலாம். சார், என்ன கல்பனா? ஒன்னும் இல்ல சார். சாப்பிட போலியா? இல்ல, ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேதவள்ளி மேடம் ஃபோனுக்காக தானே? இல்ல, பாம்பேல இருந்து ஒரு முக்கியமான கால் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேதவள்ளி மேடம் எப்படி சார் இருக்காங்க? நல்லா இருக்கா? ஹலோ அமிர்தா, சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா மாமா? நல்லா இருக்கேம்மா. மாமா, ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் இருமா.
அமிர்தா, என்ன இந்த போட்டோஸ்லாம்? இந்த போட்டோஸ் எல்லாம் கொரியர்ல வந்துச்சு மாமா. யாரோ வேண்டாதவங்க செஞ்ச வேலை போட்டிருக்கு. கொஞ்சம் இந்த போட்டோஸ்லாம் கிழிச்சு போட்டுறியா? மெயில்ல இருந்தும் டெலீட் பண்ணிடு. யாரும் பாத்துட வேண்டாம், அதுக்காக தான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே பார்த்துட்டோம். ஐயோ, அப்போ வேதவல்லி? அக்காக்கு உங்க மேல பயங்கர நம்பிக்கை. அக்காவும் பார்த்துட்டா, அவ ஒன்னும் சொல்லல. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அமிர்தா, சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த போட்டோஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. யாரையும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம்னு கொஞ்சம் சொல்லிடு. கல்யாண நேரத்துல யார் இப்படி பண்ணாங்க? ரியலி சாரி. சரி, ஓகே மாமா. மாமா, அக்கா பேசணும்னு சொல்றா, ஒரு நிமிஷம் இருங்க. கொடு. ம். ம். சரி சரி. ஹாய். ஹாய் வேதவல்லி. இல்ல சுந்தர், நான் எதுக்காக உங்களுக்கு கால் பண்ணேன்னா, யாரோ உங்க கூட இருக்கிறவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிங்க, இல்லனா இந்த மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை வரும். கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். வேதவல்லி, ரொம்ப தேங்க்ஸ். இந்த விஷயத்தை நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன்? ஓகே, பை, டேக் கேர். சரி. பாத்தியா கல்பனா, யாரோ எனக்கும் வேதவலிக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சதி பண்றாங்க. ஓ, யாரா இருப்பாங்க? சதியா? உங்களுக்கு துரோகம் செய்யறவங்கள சும்மா விடக்கூடாது சார். நம்ம ஸ்டோர்ல அப்படி யாருமே இல்லையே சார். உங்களை பத்தி தப்பா சொல்லணும்னா யாராவது வெளியில இருக்கிறவங்களா தான் இருக்கணும் சார். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஷாகுல், நான் சுந்தர் பேசுறேன்டா. சொல்லு சுந்தர். ஒண்ணுல, என்னோட போட்டோஸ் சில பொண்ணுங்களோட மார்பிங் பண்ணி வேதவலி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கடா. அது கொஞ்சம் யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா மச்சா, நான் இப்போ ஊர்ல இல்ல. நீ ஒன்னு பண்ணு, அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிரு. ஷூர்ரா, நான் அனுப்பிச்சேன். நான் சென்னை வந்ததும் உன்னை மீட் பண்றேன். ஓகே? ஓகேடா, தேங்க்யூ ஸோ மச். பாய்டா. கல்பனா, கல்பனா, சார். என்ன யோசிக்கிற? இல்ல சார், இத யார் பண்ணிருப்பாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார். கூடிய சீக்கிரம் யார் இப்படி பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். எல்லாருக்கும் நானே ஆர்டர் பண்றேன். சரி பண்ணு. 5 பேருக்கும் குலாப் ஜாமுன், வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன். ஓகே மேம். அப்புறம் 4 நான். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் கொடுத்துருங்க எல்லாருக்குமே. ஓகே. ஏ அமிர்தா, இதெல்லாம் எனக்கு வேணாம். 2 இட்லியோ இல்ல ஒரு தோசையோ வாங்கி கொடு. வேற மேடம் 2 இட்லி. ஓகே மேடம். இதை பாரு நாகராஜி, உங்க அப்பா மேல இருக்கிற மரியாதைனால தான் நாங்க இவ்வளவு அமைதியா பேசிட்டு இருக்கோம். இல்ல நாங்க பண்ற டீலிங்கே வேற மாதிரி இருக்கும். பயமா இருக்குதுங்க. கலாய்க்கிறீங்களா? பாருங்க, ஏதோ பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சுனால நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கிறேன். இல்ல நான் உங்ககிட்ட டீல் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். சரி, வேணா நம்ம ஒன்று பண்ணுவோமா? இப்போ இந்த பிஸ்னஸ் இருக்குல்ல, இதை மறந்து விட்டுருங்க, ஓகேவா? வேற ஒரு பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுல லாபம் வந்துட போகுது. யோ, பணம் என்ன மரத்துல காய்க்கிறதுன்னு நினைக்கிறியா? மறுபடியும் உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண சொல்ற? நாங்க என்ன மடைங்களா? இதை பாருங்க, விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும், புரியுதா? நம்ம இதில் தானே விட்டோம், வேண்டாம் இதில் ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் விட்டதை பிடிச்சிருவோம், அவ்வளோதான். என்ன சொல்ற? விட்ட இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்றியா? எங்களுக்கு பணத்தை போடவும் தெரியும்,
கிடைக்கலன்னா ஆளை தூக்கவும் தெரியும். அப்படியா? தூக்கிடுவியா? என்னடா பூஜை கேட்டுறீங்களா? தனியா வந்து நான் பயந்துருவேனா? மேல கை வைப்ப? சார் கை வைடா டே. நீ வையாண்டா கை வச்சு பாரு. என்னடா பேசுற? கை வச்சு பாரு. பொறுமையா பேசுறீங்க, ரொம்ப பேசுற. எங்க சண்டை போடுறாங்கப்பா? சாப்பிட வந்த இடத்துல யாரோ சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ சாப்பிடுமா? நாகராஜ்பா, விடுங்க. யார் நீங்க? விடுங்க அவரை. ஏய், சாப்பிட வந்தியா? பேசாம சாப்பிட்டு போகணும். காசை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறா. டேய், நான் உன்கிட்ட கடனை வாங்கினேன். அது பிசினஸ் ஆரம்பிச்சு அது லாஸ் ஆயிடுச்சு. அது என்ன? லாஸ்லாம் ஆவல, நீ திருடிட்ட. ஏய், யார பார்த்து திருடன் சொல்றீங்க? யார் தெரியுமா இவரு? எல்லாம் தெரிஞ்சு போய் தான் நம்பணும். இப்ப ஏமாந்து போய் நிக்கிறோம். இங்க பாருங்க, உங்க பணத்துக்கு நான் கேரண்டி. அம்மா, சும்மா இல்ல, 20 லட்சம் ரூபாய் 500,000 நினைச்சியா ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு? அது சரி, இவனுக்கு சப்போர்ட் பண்றிய, நீ யாரு அவனுக்கு? இவர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவ, ராமநாதன் வீட்டு மருமக. நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க? நம்ம கிளம்புங்க போங்க. இல்ல, பப்ளிக்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இப்படி யாரும் சண்டை போட்டோம். ஏன் விஷயம் தானே உங்களுக்கு என்னப்பா? ஏமா, சும்மாலாம் பேசிட்டு நிக்காதீங்க. இப்ப பணம் வரல, இவனை தூக்கிடுவோம். தூக்க போறியா? வாடா, வந்து தூக்கு வா. ஏய், வாடா. நானும் பாத்துக்கிட்டு தூக்குடா. ஏங்க, ஹலோ, நீங்க யாருக்கு ஃபோன் பண்றீங்க இப்போ? கொஞ்சம் இருங்க. இந்த பாருங்க. சொல்லுமா. ஏங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? உங்களுக்கு தான் கேக்குறேன். இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க ஜேகே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட நடந்து வந்தோம். பண்றத நினைச்சு நீங்க அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க நாகராஜ் 2-3 பேர் அடிக்கிறாங்க. நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க மாமா. ஏன் அப்பாவுக்கு நீ எதுக்கு ஃபோன் பண்ற? எப்ப பார்த்தா என் மானத்தை வாங்குறது வேலையை போச்சு. நீ பெரிய டேய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கடா? ஒரு பப்ளிக் பிளேஸ்ல என் பொண்ணை, அதுவும் என் கண்ணு முன்னாலே அடிக்கிற? உனக்கெல்லாம் மூளை கிடையாது? ராமநாதனுக்காக உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னா இந்த இடத்துல நடக்கிறதே வேற. விடுங்கப்பா. எப்படிமா விட முடியும்? குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதான் யாரு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஏய், நான் ஆளுகள் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இந்த பாரு, எங்க அப்பா கிட்ட எனக்கு பணம் கேட்க தெரியாதா? முனைக்கு இந்த வேலை. தம்பி, அதுக்கு அவளுக்கு உரிமை கிடையாதா? பொம்பளைய கை நீட்டி அடிச்சவன் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. மா, கொஞ்சம் பேசாம இரு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நாகராஜ் என்ன அடிச்சத மாமா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. அமர்தா, முக்கியமா உனக்கு தான் பேசாம இருக்கணும். மாமா, கொஞ்சம் இருமா, நான் பாத்துக்கிறேன். ராஜகோபால், அவங்களை தனியா அடிச்சுட்டு போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு செட்டில் பண்ணி அனுப்பு. சார் வாங்கப்பா. வேதுவல்லி, நல்ல நேரத்துக்கு போன் பண்ண, இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். எல்லாரும் முன்னாலே அடி வாங்கி மானத்தை வாங்கியிருப்பாங்க. சரிடா பரமோ. டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் நீ வந்துட்ட, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன்டா வருத்தப்படுற? அது இல்லடா பரமோ, பெரியவன் சுந்தர் இருக்கானே, என் பேரை காப்பாத்த பிறந்தவன். இந்த கழுத இருக்கானே, என் பேரை நாசம் பண்றதுக்குனே பிறந்திருக்கான். டேய் பரமோ, எனக்கு கல்யாண வேலை 1000 இருக்குடா. இந்த நேரத்துல இவன் மட்டும் போன் பண்ணலனா இங்க ஒரு அசிங்கம் நடந்து நான் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்பேன். தேவையானது? டேய், நீ எப்படி எனக்கு வந்து மகனா பிறந்த? உன் அண்ணனையும் தம்பியும் பெத்த நான் தான் உன்னையும் பெத்தேன். உனக்கு மட்டும் ஏன்னா அது தருதல் புத்தி. அப்பா, அப்ப நான் ஒன்றும் வேண்டிய சண்டெல்லாம் போடல. அது பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பேசிட்டு இருந்தோம், அப்போ அப்படி ஆயிடுச்சு. பிசினஸ் பண்றியா? யாரு காது குத்துற நீ? உனக்கு என்னடா பிசினஸ் தெரியும்? பிசினஸ் பண்றானோ? ஏய், ஒழுங்கா ஏதாவது கத்துக்கணும்னா கடல் மாதிரி கடை வச்சிருக்கிறேன், அங்க இருந்து கத்துக்கணும். அதை பண்ணா ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான், பிசினஸ் பண்றானோ? என்னால அடிமை முறையில் வேலை பார்க்க முடியாது. உன்னை யார் அடிமை வேலை பார்க்க சொன்னா? முதலாளி மகன்டா நீ. பொறுப்பா கத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களை வேலை வாங்கலாம். எனக்கு பிடிக்கலப்பா. சரி, இது பிடிக்கல, வேற ஏதாவது உருப்படியா கத்துக்கிட்டியா? அதுவும் இல்ல, எல்லாத்துலயும் இறங்குற. போ போ, இங்க இருந்து மானத்தை வாங்காது. போ, கார்ல ஏறு, போ போடா.
பொண்ணு ரொம்ப அப்செட் ஆயிட்டா. பயந்துட்டியாமா? மோகம் இப்படி வாடி இருக்குதம்மா. கல்யாணம் பொண்ணு இப்படி இருக்கலாமா? சிரிச்சிட்டு கலகலன்னு சந்தோஷமா இருக்கணுமா? சொல்லுமா உங்க அக்காக்கு. சரி மாமா. அப்பா, நாகராஜ பத்தி யோசிக்கிறீங்களா? அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. எதுக்கு தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆயிக்கிறீங்க? காலப்போக்கில் சரியாயிடுவான்னு நினைச்சேன். ஆனா திருந்தறதா காணும். இப்போ கல்யாண நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவானு பயமா இருக்கு. அப்பா, வேணும்னா நான் அவங்கிட்ட பர்சனலா பேசுறேன்ப்பா. முதல்ல வேதவழி இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அவ இவனை சரி பண்ணிடுவா. கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் இவன் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பொறுமையா இரு. சார். சரிப்பா. கல்பனா, என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். கையில் என்ன? அம்மாவோட போட்டோ புதுசா லேமினேட் பண்ணிருக்கேன். அப்படியா? பாரு, நம்ம கூட இந்த ஐடியா தோணல. நீ ஒண்ணு பண்ணுமா, அது என் ரூம்ல கொண்டு போய் வை. சரிங்க ஐயா. சுந்தர், நம்ம வீரையா கிட்ட சரி, நம்ம வீட்டுல என்னெல்லாம் வேலை இருக்குன்னு இவங்களுக்கு சொல்ல சொல்லு. சரிப்பா. வீரையா, என்னடி கல்பனா இவ்ளோ சாமா இருக்க? என்ன அங்க பேச்சு? இந்தாங்க குடிங்க. பாத்திரத்தை நல்ல பளபளன்னு தேக்கணும், புரிஞ்சுதா? அப்படி பார்த்தா சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கணும். குடிங்க, வேலையை பாருங்க. அண்ணா, கல்பனாவை சாதாரணமா எடை போட்டுட்டீங்க. அவ ஃபேஷன் டிசைன்ல படிச்சிருக்கா தெரியுமா? அப்படிங்களா? என்ன படிப்பு படிச்சா எனக்கு என்ன? இஷ்டம் இருந்தா வேலை செய்யுங்க, இல்ல நேரா ஐயா கிட்ட போய் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. அண்ணா, நீங்க கோவப்படாதீங்க. இவ ஏதோ சும்மா சொன்னா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அது படிச்ச பொண்ணு, எவ்வளவு அழகா பேசுது. நீ இருக்கிய, வேலையை பாரு. தேவி, சங்கடப்படாம வேலையை பாரு. இந்த வேலைக்கெல்லாம் பலன் இருக்கு. நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். என் கல்யாணம் முடியட்டும். என்னடி எப்படி பாக்குற? பகல் கனவு காணாதன்னு சொல்ல போறியா? இல்லடி, உன் தன்னம்பிக்கையை பார்த்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதான் எனக்கு பேச தோணல. மேடம். சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு, என்ன விஷயம்? நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க தப்பா எடுத்துக்க. பணம் ஏதாவது வேணுமா? வேணாம். இல்ல. உடம்பு சரியில்லையா? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். வேற என்ன? எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நானும் சுந்தர் சாரும். நீயும் சுந்தர் சாரும்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். எங்க காதல ஐயா கிட்ட சொல்லி அவருக்கு கல்யாணம் பண்ணிக்க தைரியம் இல்ல. நீங்க தான் ஐயா கிட்ட பேசணும் மேடம்.
எங்க காதல தயவு செஞ்சு சேர்த்து வைங்க மேடம். ப்ளீஸ் மேடம். சுந்தர் சாருக்கு விருப்பம் இல்லாம உங்களுக்கும் சுந்தர் சாருக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க. உங்க கல்யாணம் நடந்தா சத்தியமா நான் சேர்த்துருவேன். என் பணத்து மேல நடந்து போய் தான் நீங்க தாலி கட்டிக்கணும். என்னை காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். ப்ளீஸ்.